இந்த பசலி குட்டை முருகன் என் சாமி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆடி 18னா மிகவும் புகழ்பெற்ற திருத்தலம் பசலிக்குட்டை முருகன் கோயில் தான். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம திருப்பத்தூரில் மிகவும் பழமையான முருகர் கோவில்னா இந்த பசலிக்குட்டை முருகர் கோவில் தான். அதுவும் ஆடி 18க்கே ஃபேமஸ்னா இந்த பசலிக்குட்டை முருகர் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து வெகு விமர்சையாக திருவிழா நடந்துட்டு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட் வந்து ஆடல் பாடல் இன்னிசை கச்சேரி இருக்கு, திரு வேல்முருகன் அவர்கள் தான். வாங்க நம்ம அப்படியே நம்ம முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் அப்படியே பார்த்துட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டாங்க எல்லா சைடுமே. அப்படியே திருவிழா களை கட்டிட்டு தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கொஞ்சம் அப்படியே ஈவினிங் வந்து இப்போ ஒரு 7:30 ஆகுது. இப்போ க்ரௌடு கொஞ்சம் அப்படியே டல் அடிச்சிருக்கு. அது இல்லாமல் கிளைமேட் வந்து ரொம்ப வானம் மின்னல் வெட்டுன்னு வெட்டுது. ஸோ எப்போனாலும் வந்து கனமழை வரலான்ற மாதிரி இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் கூட்டம் க்ரௌடு கம்மியாக இருக்கு, ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வாங்க மார்னிங்கெல்லாம் சுத்தமாக உள்ள நுழையவே முடியல ஃப்ரெண்ட்ஸு. மார்னிங் வந்து பார்க்கலன்னா மார்னிங்கெல்லாம் சுத்தமாக முடியல, ஆஃப்டர்நூனும் முடியல, அந்த அளவுக்கு க்ரௌடு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம நைட் நேரத்தில் தான் சூப்பராக இருக்கும் திருவிழாவே. அதனால தான் நைட் டைமில் வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படியே கடை வீதிகளாக ரெண்டா பக்கமும் அப்படியே ஃபுல்லாக கடை வீதிகள் தான். ஸோ எங்கே பார்த்தாலும் எல்லாமே பொம்மை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. அந்த அளவுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம உள்ளே போனோம் முருகரை பார்க்கறதுக்கு. இது ஃபுல்லாகவே அப்படியே கடை வீதிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடமும் அப்படியே கடை தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சீரியல் லைட்டில் வந்து ஜொலிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். எல்லா இடமும் அப்படியே இரவு வந்து தெரியாது, பகல் மாதிரி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு லைட்டு ரெண்டு பக்கமும் போட்டிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இப்போ ராட்டனம் சும்மா திருவிழானா ராட்டனம் இல்லாமல் இருக்குமா? அது நம்ம ஊர் திருவிழானா ராட்டனம் தான் ஃபேமஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பெரிய பெரிய ராட்டனம்லாம் போட்டிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே ராட்டனம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு ராட்டனத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். மெல்ல பார்த்திங்கன்னா லைட் வந்து அப்படியே மரம் ஃபுல்லாக போட்டு விட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே. பார்த்திங்கன்னா எல்லாம் பொருளெல்லாம் வாங்குறதா இருந்தால் இங்கே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து பெஸ்ட்டு ரேட்டில் கிடைக்கும். எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான். இப்போ வந்து 20-10 ரூபீஸில் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பொருள்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். திருவிழாவில் எல்லா கடைகளுமே இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ராட்னெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அப்படியே மின்னல் வெட்டும். இதுதான் நம்ம முருகர் கோவிலோட கோபுரம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, மின்னல் அப்படியே வெட்டுது. ஓகே, அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ராட்டனம் பெரிய பெரிய ராட்டனம் போட்டிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் வந்து அந்த கப்பல் எல்லாம் ஃபுல்லாக க்ரௌடு எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் குழந்தைங்க சறுக்கி விளையாடுறதுக்காக இது போட்டு வச்சுருக்காங்க. கீழே வந்து சின்ன கார்ஸு குழந்தைங்கள உட்கார வைக்கிறதுக்கு, அதேமாதிரி ஹெலிகாப்டர் மாதிரி கிட்ஸில் உட்கார வச்சு அந்த பார்த்திங்கன்னா அது பெரிய இது வந்து சாகசம் மாதிரி அந்த ஸ்கூட்டர் சுற்றுறது. ஸோ உள்ளே போய் பார்க்குறது வந்து அது என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏறி பார்க்குறது சாகசம் ஸ்கூட்டர் சுற்றுறது. இப்போ பயங்கரமான மழை வர்ற மாதிரி அப்படியே மின்னல் வெட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஃபுல்லாக தெரியுதுங்களா, பேக்ரவுண்டு கோயில் பேக்ரவுண்ட் அந்த சைடு அப்படியே மின்னல் வெட்டுது. ஓகே, நம்ம நேராக போய் முருகரை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி இந்த லைனில் உள்ளே வந்துட்டோம். நம்ம இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நேராக உள்ளே போயிட்டு ஏறணும். இது வந்து வெளியே வர இடம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து ஸ்டெப்ஸில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இறங்கி இந்த பக்கம் வெளியே வருவாங்க. நம்ம உள்ளே போகிறது வந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்கே வந்து க்யூ மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே நுழைஞ்சி உள்ளே போனோம். ஃப்ரீயாக இருக்குது. அங்கே பாட்டு கச்சேரி வேறு நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம அப்படியே மெதுவாக நடந்து உள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படியே மெல்ல உள்ளே போகலாம். ரெண்டு சைடும் லைன் போட்டிருக்காங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம அழகாக ரிலாக்ஸாக போய்ட்டு முருகரை பார்த்துட்டு வரலாம். ஓகே, பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் எல்லாம் ஃபுல்லாக நின்றுட்டுருக்காங்க. இங்கே நின்று வந்து விநாயகரை கும்பிட்டு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு. இங்கே தேங்காய் உடைக்கிற இடம். இங்கே தேங்காய் உடைச்சிட்டு நேராக இங்கே வேலை கும்பிட்டு அப்படியே மேலே ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இங்கே வந்து ஃபுல்லாக க்யூ நின்றுட்டுருக்கு. அப்படியே பொறுமையாக மேலே ஏறலாம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தீர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துன்னா பசலிக்கோட்டையில் இந்த இது வந்து முக்கியமான சுனை தீர்த்தம்னுவாங்க. இதில் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு பொழுதில் வந்து நீராடிட்டு முருகனை வணங்கிட்டு காவடி எடுப்பாங்க. இதுலேருந்து தான் போவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது புனிதமான சுனை தீர்த்தம் முருகர் கோவிலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் முருகரை வந்துட்டோம். முருகரை பார்த்துக்கோங்க.
முருகரை பார்த்துட்டிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி காவடியெல்லாம் எடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ எல்லாமே அந்த மாலை எல்லாமே ஃபுல்லாக அந்த கோபுரத்து மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே போடுவாங்க. ஏன்னா அது வந்து தொன்று தொட்டு வழக்கம். ஸோ அந்த காவடி எடுத்துகிட்டு வர்றவங்களெல்லாம் அந்த காவடியில் சுற்றி இருக்கிற மாலை இல்லை அவங்க போட்டிருக்க மாலை எல்லாமே வந்து இந்த கோபுரத்து மேலே தான் போடுவாங்க. ஸோ அது என்ன இதுன்னு தெரியாது, ஆனால் எப்பயுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க ஆடி 18 அன்றைக்கி. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டு பெரிய வேல் வச்சுருக்காங்க. இது வந்து அழகு குத்தி கொண்டு வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து முருகனை வழிபட்டோடனே இங்கே கோயில் இங்கே வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுதுங்களா? இந்த ராட்டனம் நாங்கள் போட்டிருக்கிற திருவிழா செட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த வியூவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம மேலே இறங்கி கீழே போகலாம். ஓகே, அப்படியே சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. திருப்பி வேணால் உங்களுக்கு ஒரு வாட்டி முருகரை வேணால் காட்டுறோம், அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஆரத்தி எடுப்பார், பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்துட்டிங்களா முருகரோட ஆரத்தி? அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா குழந்தை வரம் வேணுன்றவங்க இந்த தொட்டியில் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுவும் முக்கியமான சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வர்றவங்க இங்கே தெளிச்சு விடுவாங்க தீர்த்தம் மாதிரி. ஓகே, அவ்வளோ சாமி கும்பிட்டாச்சு. இது வழியாக ஸ்டெப்ஸில் அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். ஓகே, மழை இப்போ மேலே அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அப்படியே கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க தூரில். ஓகே, நம்ம அப்படியே ஆர்கெஸ்ட்ரா அங்கே போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஆடல் பாடல் நிகழ்ச்சி, அப்படியே மேலே அங்கே போய் பார்க்கலாம். ஸ்டேஜ் ஆண்ட எல்லாம் அப்படியே க்ரௌடும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறையுது. மழை விழுறதுனால தான் கூட்டம் இப்போ குறையுது. ஓகே, வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். இதுதான் அன்னதான கூடம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நாளைக்கு 50 பேருக்கு இங்கே அன்னதானம் போடுறாங்க கோவிலில். அங்கே இருக்கிற அன்னதான கூடத்தில் தான் போடுவாங்க. ஓகே, இங்கே வந்தாச்சு. யாருன்னா இப்போ திரு வேல்முருகன் வந்து யாருன்னா விஜய் டிவியில் அவரோட அப்பியரன்ஸு நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. எப்போ பார்த்தாலும் விஜய் டிவியில் அவரோட அப்பியரன்ஸ் நிறைய இருக்கும். எல்லா ப்ரோக்ராமுமே வருவார். இந்த சூப்பர் சிங்கர்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக அதில் வருவார். அவரோட அப்பியரன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பட்டாலும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் சரியான ஆட்டத்தோட கும்மாளம் போட்டுட்டு இருக்காங்க. வானமும் பயங்கரமாக மின்னுது. பயங்கரமான மழை வர்றதுக்கான அறிகுறியாக தான் இருக்கேன். இருந்தாலும் அது யாரும் பொருட்படுத்தலை. ஸோ எல்லாருமே அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கும், நாளைக்கு இருக்காது. அதெல்லாம் எல்லாம் சூப்பரான டான்ஸு, பாட்டு வந்து சூப்பரான பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் அது பர்மிஷன் கொடுப்பாங்க. இன்னும் 2 படத்தை பர்மிஷன் கேட்டுருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து கேட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம நல்ல நேரம் இன்னைக்கு மழை இல்லாமல் இருந்தது, புரியுங்களா? சொல்லியிருக்கோம் ஐயா. முருகர் பாடல் கேட்டு உங்களுக்காக அந்த நம்மளுடைய பசலிக்குட்டி முருகனுக்காக ஒரு பாடல் பாடி நிகழ்வை நிறைவு செய்கிற வாய்ப்பு பலருக்கும் நன்றி. தமிழ் மொழி காத்த தலைவனை பசலி குட்டை முருகன் என் சாமி. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, சின்ன முருகையா சிங்கார முருகையா, ஸோ முருகர் பாடலாக இருந்தாலும் நம்ம அதில் அட்டாச் பண்ணோன்னா வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சினிமா பாடல்ன்றதுனால. ஸோ அதனால் நான் இதில் அட்டாச் பண்ணல. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மலையில் சில்லுன்னு இருந்தாலும் ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீமை போட்டுட்டு அப்படியே வந்து திருவிழா எல்லாம் முடிஞ்சு அப்படியே கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆடல் பாடலெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. See you on another video. This is again Divi signing off. Bye bye. நன்றி நன்றி நன்றி.